திருநீலகண்டன் என்னும் பெயருடன் விளங்கும் ஈசன் தனது தொண்டையில் ஆழகால விஷத்தை அடக்கி வைத்துள்ளார் என்பதை புராண கதைகள் சொன்னாலும் உண்மையில் அது சொல்ல வருவது நமக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அதன் மூலம் கடுஞ்சொற்கள் வந்தாலும் அதை நமது தொண்டையில் நிறுத்தி சொல்லையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே. அதுவே சிவ தத்துவம். அதையே சித்தர்கள் பின்பற்றினார்கள். மனம், அறிவாற்றல், முனைப்பு ஆகிய மூன்றினையும் ஒன்றிணைப்பதை சிவன் கையில் உள்ள திரிசூலமும், தேடலின் தொடக்கம் அறியாமையின் முடிவாகிறது எனும் தத்துவத்தை, ஜடா முடியில் இருக்கும் கங்கையையும், பயத்தை ஒழித்து துணிவை வளர்க்க புலித்தோலும், தூய்மையை எடுத்துரைக்கும் ருத்ராட்சத்தையும், அமைதி மற்றும் நிலைத்தன்மை மட்டுமே வாழ்வின் நிம்மதிக்கு தேவை என்பதை உணர்த்தும் சிவனின் ஆழ்நிலை தியானமும் என ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு சிவத்தை மட்டுமே பறைசாற்றுகிறது. சிவன் எனும் தத்துவத்தை தெய்வமாக மட்டும் பார்க்காமல் அதை தத்துவமாகவும் வாழ்க்கையாகவும் பார்க்க வேண்டும் என்பதே சித்தர்களின் சித்தமாக இருந்துள்ளது.